நம பார்வதி வதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய நமது அருட்குருநாதர் மாணிக்க வாசகருடைய பொன்னா திருவடிகளையும், நமக்கெல்லாம் நீங்கா துணையாக விளங்கி வரக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும், மற்றும் உள்ள அடியார்ம திருவடிகளையும் என்னுடைய மனமே மொழிகளாகிய முக்கர நோக்கங்களை மிக பணிவோடு உறுத்தாக்கி கொண்டு, இன்று நம்மளுடைய திருமுறையிலே நாம் அற்புதமாக நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய 7ஆம் திருமுறையிலே 48வதாக இருக்கக்கூடிய திருப்பதிகமாகிய திருப்பாண்டி கொடுமுடி பண் பழப்பஞ்சுரம் என்ற பதிகத்தினை சிந்திக்க இந்த திருவருள் கூட்டியிருக்கின்றது. இப்படிப்பட்ட அற்புதமான திருப்பதிகம், அதாவது திருப்பாண்டி கொடுமுடி என்கின்ற அற்புதமான அந்த ஸ்தலத்திலே இந்த பதிகத்தினை செய்கின்றார். பண் பழப்பஞ்சுரம். இது பதிகத்திலே முதலிலே நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை தவிர நமக்கு ஒரு பற்று இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது. அதாவது பற்று அற்றானை நாம் பற்றி நிற்றல் வேண்டும். அதாவது பற்றற்றானை பற்றினில், அதாவது பற்று விடற்கு என்று திருவள்ளுவர் அற்புதமாக ஒரு குறள் செய்து இந்த வார்த்தைலாம் அதில் வந்திருக்கும். அந்த குறள் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. அதாவது பற்று அற்றானை பற்றி நிற்றல் நாம் வேண்டும். அப்போ அந்த பற்று அற்றானை நாம் பற்றும் பொழுது நமக்கு என்ன வேணும்னா துன்பம் இன்பம் வராது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. நம்ம சைவத்தில் ஒரு உயர்ந்த பண்பு எது குறிக்குதுன்னு சொன்னால், இன்பமும் துன்பமும் இரண்டுமே உயிருக்கு ஆபத்து. அதாவது இது ரொம்ப உற்று நோக்கினால்தான் உண்மையான கருத்து. நம்ம ரொம்ப நுண்மையாக பார்க்கணும், இதை சிந்திக்கணும். ஏன் ஐயா, இன்பமும் துன்பமும் இரண்டுமே துன்பம்னு சைவ சித்தாந்தம் குறிப்பிடுது. இது எப்படி சொல்கிறேன்னா, இப்பிறப்பிலே வரக்கூடிய அனைத்துமே எது? துன்பத்தின் கூடு தான். இங்கே முழுமையான இன்பம் இருக்குதா? இல்லை. ஏன்னா முழுமையான இன்பம் இந்த பிறவியில் நம்மளுக்கு கொடுக்கல சுவாமி. இங்கே நம்ம முழு இன்பத்தை நம்ம அடையிறோமா? இல்லை. ஒரு நாள் இன்பம், ஒரு நாள் துன்பம். நம்ம காலையில் எழுந்துக்கும் போதே சில நேரத்தில் என்னது சந்தோஷமாக மனசு எழுந்துக்குதா இல்லையா? ஆஹா, நல்ல ஒரு சில நேரத்தில் காலையில் எழுந்துக்கும் போதே பாருங்கள், ஒரு மன உளைச்சிலே நம்ம எழுந்துப்போம். அப்போது வேறு வடிவம் வேறு அப்போ வேறு இயற்கையும் 100 1000 பல மாயை நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்குது. பல சூழ்நிலை நம்மளுக்கு மாறி வருதா இல்லையா? பிறவி சுழற்சியிலே பார்த்தோன்னு சொன்னால், நம்மளுக்கு மனம் என்பது ஒரு எப்படி அந்த கரணங்களிலே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது 4ம் அந்த கரணங்கள் என்று அற்புதமாக சித்தாந்தத்தை குறிப்பிடுகிறார். அப்படி இந்த மனம் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு இடத்துல நிலையாக இருக்க நம்ம ஒவ்வொரு அப்போ என்னது நம்ம அடியார் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினையை நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ தூங்கி எழுந்தோன்னு சொன்னாலே உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு சொன்ன மாதிரி நம்ம விழித்து கொண்டாலே நம்மளுக்கு என்னது ஒரு புதிய பிறப்பு தான். அப்போ நம்ம பழையன கழித்து விடுதல் வேண்டும். நம்மலாம் பாருங்க, ரொம்ப கவலையில் இருக்கிறோம், துன்பத்தில் இருக்கிறோம். துன்பம் எதனூடாக வருது? கடந்த காலத்தை நினைக்கும் பொழுது நம்மளுக்கு துன்பம் வரும். பயம் எதனால் வருது? எதிர்காலத்தை நினைத்தால் பயம் வரும். எதிர்காலத்தினூடாக பயமும் கடந்த காலத்தினூடாக துன்பமும் நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்குது. அப்போது நம்ம கவலை என்று எதனால் வருதுன்னு சொன்னால், நம்ம கடந்த காலத்தை நினைத்து கொண்டே இருப்பதால் நம்ம கவலை வருது. நம்ம அங்கே அப்படி பண்ணிட்டோமே நினச்சா அதை மாற்ற முடியாது. இனி நம்ம என்ன செய்யணும்? அந்த சூழ்நிலை நடக்காமல் இருக்க நம்ம பார்த்துக்கணும் நினைக்கிறோமா இல்லையாமா? இப்போ ஒன்றும் இல்லாமல், இப்போ ஒரு குழந்தை படிக்குது. நம்ம நேராக போய்ட்டு 10th சேர்க்குறோம். ஒரு 5வது 10வது குழந்தை படிச்சுக்கிட்டே வரான். அவன் 10வது வகுப்பு போகிறான். 10வது பொது தெரிவிக்கிறாங்களா இல்லையா? பப்ளிக் எக்ஸாம் போகிறார். பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாரு. இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டாருன்னு வச்சுப்போம். இப்போ இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டா அவர் என்ன நினைப்பார்? ஆஹா, அப்போவே நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா என்னவா இருக்கலாம்? பாஸ் ஆகிருக்கலாம். அப்படி நினைக்கிறோமா இல்லையா? நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஏன்டா அப்போவே நீ படிச்சிருந்தா ஒழுங்காக பாஸ், உன்ன மாதிரி பசங்களாம் படித்தாங்க, +1 போயிட்டாங்க நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்போது அந்த பையன் என்ன பண்ணுவான்? அப்போ தான் உட்காந்து சிந்திப்பான், நம்ம அப்போவே நம்ம அதை படிச்சிருந்தா நம்ம பாஸ் ஆகிருக்கலாமே, நம்ம தானே தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு அந்த உயிர் சிந்திக்குதா இல்லையா? அப்போ அவன் கஷ்டப்படுறான், அதை அனுபவிக்கிறான். ஏன்? இது அவனாக பண்ணது தான். இப்போ அவன் அதை படிச்சிருந்தா அவன் பாஸ் ஆகிருக்கலாம். அவன் படிக்கலை, அங்கே என்னவாயிடுச்சு? ஃபெயில். அந்தந்த உயிர் செய்யக்கூடிய பலனுக்கேற்ற பயன் தானே வருது. அதை எதை செய்கிறதோ அதனூடாகத்தான் இன்ப துன்பம் வருது. இப்போ இது மூலியமாக இப்போ அந்த இன்பமும் துன்பமும் அந்த ஆசிரியர் கொடுக்கல,
நல்லா சிந்திச்சு பாருங்கள். அதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நன்மையும் தீன்மையும் பிறர் தந்து நம்மளுக்கு வருவதில்லை. துன்பமும் சரி இன்பமும் சரி நாம நம்மளை ஏற்படுத்திக்கிட்டு தான். அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 5 அடியாரை கூப்பிட்டு அன்னம்பாடிப்பு செய்தா இன்பம் வருது, அதுவும் நம்ம இருப்பது. அதே 5 அடியாரை கூப்பிட்டு நல்லா கேள்வியாக கேட்டால் துன்பம் வர்றதும் இரண்டுமே நம்ம தான் வழி வகுத்துக்கிறோமே வழியே. அப்போ ஏன்னா அதெல்லாம் ஜடப்பொருள். ஜடப்பொருள் இன்ப துன்பத்தை தராது. அறிவுள்ள உயிருக்கு அறிவற்ற ஜடப்பொருள் ஏது இன்ப துன்பம் தரும்? இப்போது தண்ணி, இப்போது பாருங்கள், நல்லா சிந்திச்சு பாருங்கள். நம்ம துன்ப நீக்கத்தையே இன்பமாக கருதுகிறோம், அது இன்பம் இல்லை. இது கொஞ்சம் சற்று ரொம்ப விரிவாக சிந்திக்கணும். இப்போது ஒருவன் பாருங்க, நல்ல வெயிலில் வரானே இல்லையா, நல்ல வெயிலுமா, அந்த வெயிலில் நல்லா தாகத்தில் அப்படியே வரும்பொழுது நேராக வருவான். அப்போ என்ன இருக்கும், அப்படியே நாக்கு வறண்டி ரொம்ப தர்ஸ்டியாக ஃபீல் பண்ணுவான். ஐயோ தண்ணி, அப்புறம் நம்மளுக்கு எப்படி தம்மா இருக்கும், ஒரு கேன் 25 லிட்டர் கூட போச்சு. அப்போ அது வரும், அந்த தண்ணி எப்படின்னா குடிக்கணும். அதுவும் பாருங்கள், அந்த சுட அந்த சமயம் சுட தண்ணி கொத்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கு, இன்னும் கோவம் அதிகமாகாதான். அதுவும் லைட்டாக இதமாக அந்த ஃப்ரிட்ஜில் ரொம்ப கூலிங்கும் இல்லாமல் ரொம்ப அப்படியே சூடாகவும் இல்லாமல் கொஞ்சம் மிதமான கூலிங்கில் இந்த மாதிரி ஒரு லிட்டர் தண்ணி கொடுத்தாங்கன்னா அதை குடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு இன்பம் வருமே. அடடா, என்ன ஒரு அதை குடிக்கும் போதே அப்படி குடிச்சிட்டு அப்பா என்ன இன்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நல்லா சிந்திச்சு பாருங்கள், தண்ணி இன்பம் தந்துருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஏன், அந்த நேரத்தில் தான் இன்பம் கொடுத்தது, தண்ணியில் இன்பம் இல்லை. தண்ணியில் இன்பம் இருக்கிறதா இருந்தால் நம்ம எப்பயுமே தண்ணி குடிக்கும் போது சந்தோஷமாக இருக்கணுமே. இப்போ இந்த ஜெக்கு தண்ணி தான் நான் குடிக்கிறேன், இன்பம் வரணும், இன்பம் வரல இப்போ எனக்கு. ஆனால் அந்த வெயிலில் இருந்து வரும்போது இன்பம் தந்தது. அப்போ என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன நினச்சிக்கிறோம், துன்பத்தை, அப்போ அந்த தாகமாகிய துன்பத்தை இந்த தண்ணி நீக்கியதே, நாம் துன்ப நீக்கத்தை இன்பமாக கருதுகிறோமே ஒழிய இன்னுமே இன்பத்தை நாம் அனுபவிக்க இல்லை. இதை சொன்னாலே நம்மளுக்கு பெரிய விஷயமா. இப்போ இன்னமும் நம்ம முழுமையான இன்பத்தை நம்ம நாடுவது இல்லை. அப்போ இன்பம் எங்கே இருக்குது, அதுதான் இறைவனுடைய திருவடியிலே, அதான் பேரானந்த பெருவழி, பேரின்பம். இப்போ இது சிற்ற இன்பம். இப்போ இந்த இன்பம் பாருங்க, இந்த இன்பமெல்லாம் கடுகளவு தான். இப்போ நம்ம உணவு எவ்வளோ ரசிச்சு சாப்பிட்றோம் இங்கே. அப்போ நம்ம இங்கேருந்து கொஞ்சம் நாக்கில், நுனி நாக்கில் தான் அந்த சுவையை உணரக்கூடிய நரம்புகள் இருக்கின்றது. இப்போ அடி நாக்கில், இப்போ கூட பாருங்கள், நான் விளக்கெண்ணெய் கொஞ்சம் குடித்தேன், அடி நாக்கில் எதுவுமே ஊற்றணும். ஏன், மொன நாக்கில் வச்சா நம்ம துப்பிடும். விளக்கெண்ணெய் நல்லது, குளிர்ச்சி தரும். அப்போ நம்ம அடி நாக்கில் விட்டு நம்ம எவ்வளோ ஒன்று உள்ளே போயிருந்ததில்ல. அப்போ சுவை ரொம்ப உணரக்கூடிய நரம்புகள் அந்த நுனி நாக்கில் தான் சுவையை அடையக்கூடிய அந்த நரம்புகள் இருக்கின்றது. அப்போ நம்ம அடி நாக்கில் நம்ம அது விட்டு நம்ம இந்த கசப்பான பொருளை நம்ம உள்ளே முழிக்கிறோம்னு வச்சுங்க. அப்போ துன்ப நீக்கத்தையே நாம் இன்பமாக கருதுகிறோம். அப்போ இன்பம்னா எது ஐயா? அப்போ ஒரு உண்மையான இன்பம் எதுனா, என்றுமே அந்த பொருள் நம்மளுக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது ஒரு முழுமையான இன்பம். நம்ம முழுமையற்ற ஒரு பொருளில் வருவதெல்லாம் இன்பம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள்கள் தருவனையெல்லாம் நிலையான இன்பம் இல்லை. இது சைவ சித்தாந்தத்தில் உள்பொருள் என்று சொல்வார். சுட்டி அறியப்படுவன அவையவை பகுப்பு உடையது, தோன்றி நின்று அழிவன, இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு துன்பத்தை தருவன. அதனூடாக வரக்கூடிய இன்பம் துன்ப நீக்கத்தில் வருவதை ஒழிய அது இன்பம் அல்ல. நல்லா சிந்திச்சிக்கணும். துன்பம் நீக்கமே நாம் எல்லாம் இன்பம் என்று நினைக்கிறோமே ஒழிய இன்பம் எது என்பதே நமக்கு தெரியவில்லை. அப்போ இன்பம் எது அப்படின்னா, அந்த நிலையான ஒரு பொருளினூடாக நம்மளுக்கு வருவதுதான் எது, இன்பம். இப்போது அந்த பொருள் நமக்கு என்றைக்குமே என்ன தரும், இன்பத்தை தரும். அதில் நம்ம சலிப்பு வரையாது. அதான் சொல்ல, சலிப்பறியா தன்மையனுக்கு வான் கெட்டு மாறுதமாய்ந்து அழல் நீர் மண்கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பு அறியா தன்மையனுக்கு. என் ஊன் கெட்டு உயிர் கெட்டு என் உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேனும் கொட்டாமும். அப்படி சலிப்பு சுவாமி பாருங்க, இந்த உயிருக்கு எவ்வளோ கருணை செய்கின்றான். அப்போ நிலையான இன்பத்தை பெறுவது எப்படின்னு சொன்னால், அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் யாது நமக்கு செய்திருக்கிறான்றது முதல்ல நமக்கு தெரிஞ்சாதான் அது மேலே இன்பம் வரும். இப்போ நீங்கள் எவ்வளோ சரியாக இருக்கணும், நீங்கள் வரீங்க பேசுகிறீங்க, ஐயாவோட பேசுகிறோம், ஒரு 1 hour பேசுகிறோம், இல்லை ஐயா நாங்கள் ஐயா சாப்பிடுங்க கொஞ்சம் என்ன செஞ்சது,
எதனூடாக என்னுடன் ஒரு அன்பை பரிமாறுகிறேன்னு சொன்னால், என் பொருட்டு உங்களுக்கு தெரிய சில விஷயங்கள் தெரிஞ்சால் தான் என் மீது உங்களுக்கு அன்பு வரும். இப்போ நம்ம வெளியே போகிறோம், எல்லார்கிட்டே இப்போ ரோட்டில் எல்லாருக்கிட்டே பேசுகிறோமா? இல்லை, அவரை பற்றி எதனா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஐயா இவர் யாருங்க? இவர் தாங்க எங்கள் கோயிலில் சாமி ஓடு போட்டு குத்தவர் அப்படின்னு ஒரு பழக்கம். இப்போ இவர் யாருங்க? எங்கள் ஊரில் தண்ணி வெட்டி இவர் யாருங்க? நம்ம இதுமாதிரி நல்லது பண்ணணும், நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது பணம் உதவி பண்ணுவாங்க அப்படின்றார் தான் அவருக்கு மேலே ஒரு இன்பம் நம்மளுக்கு வருதா இல்லையா? ஒரு அன்பு அதிகமாக ஆகும். அப்போது நம்ம இறைவன் மீது அன்பு, முதல்ல இறைவன் மீது அன்பை செலுத்த வேண்டுமானால் முதல்ல இறைவன் நம்மளுக்கு என்ன செய்து இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் யார்? இறைவன்னா யார்? முதல்ல அவரை தெரிந்து கொள்ள. அப்போ இறைவன்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சால் தானே அவர் மேலே ஒரு இன்பம் வரும் நம்மளுக்கு. அப்போ தான் உணர்ந்து கொள்ள வேண்டிய அன்பு நம்மளுக்கு வரும். ஆனால் இது இன்னொரு பயன் இருக்குது. ஐயா அப்போ நம்ம இறைவன் யார் நம்ம தேடி உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, இதற்காக தான் இதை தேடி கண்டு கொள்ள முடியாதவன் யார்? இறைவன். ஆனால் அன்பெனும் வலையுள் அகப்படும் மலையைன்னு அற்புதமாக நம்மளுடைய வள்ளல் பெருமான் சொல்லுவார். அன்பு என்பதை நாம் இறைவன் மீது செலுத்துமையானால் அந்த இறைவனுடைய அனைத்தும் நாம் தெரிஞ்ச. அதான் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாம் அறியவோர் அந்தனாய் ஆண்டு கொண்டான்னு சொல்கிறதா இல்லையா? அன்புல சுவாமி நம்மளை ஆட்கொள்வார். அப்போ நம்ம இதுக்கு தான் ஆகம பிரமாணம் என்று நம்ம சித்தாந்தத்தில் ஒரு பிரமாணத்தை வைக்கிறார். ஒன்று அனுமானம், அதாவது ஒன்று அனுமான பிரமாணம், ஒன்று ஆகம பிரமாணம், பிரத்யட்ச பிரமாணம். பிரத்யட்ச பிரமாணம் முதல்ல வரும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இது ஒன்றும் நீங்கள் ரொம்ப குழம்ப வேணாம். ஒன்று பார்த்து அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிறது, இதுக்கு பேர் பிரத்யட்ச பிரமாணம். ஒன்று கண்ணாலே பார்த்து தெரிஞ்சிக்கிறது. சில பேர்லாம் பாருங்க, கண்ணால் பார்த்தாதான் கடவுளுக்கு தான் என் கண்ணில் சாமி வர சொல்லு, நான் இன்னிலேருந்து சாமி கும்பிட்றேன் அப்படின்வாங்க. அவங்கள கண்ணால் பார்த்தா தான் நம்புவாங்க. அந்த சில கேட்டகரி இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க பிரத்யட்ச பிரமாணம், கண்ணில் பார்த்து நம்ம நிறுவனம். அனுமான பிரமாணம், அனுமானித்து அறியக்கூடியது. இப்போது கண்ணில் பார்க்க மாட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மங்கைகரமாக இங்கெல்லாம் நம்ம உட்காந்துக்கணும். இப்போ திடீர்னு உள்ளே இருந்து ஒரு கருகிற ஸ்மெல் வருது, ஐயா உள்ளே ஏதோ சாம்பார் தீயுதான்னு கேட்பாங்க. நெருப்பை பார்க்கலை, சாம்பார் பாத்திரத்தை பார்க்கலை, குண்டானம் பார்க்கலை, எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க? அப்போ கண்ணாலை காண விடாலும் கூட நம்ம அனுமானித்து இது அதுவாக தான் இருக்கலாம் அப்படின்னு உண்மையை உணர்ந்துக்கிறோமா இல்லையா? இதுக்கு பேர் அனுமான பிரமாணம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம சித்தாந்தத்தை இதெல்லாம் உணர்த்தி வச்சு தரும். அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரமாணம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் இந்த அளவை பேர். இப்போ இந்த அளவு இல்லாமல் நம்ம சைவ சித்தாந்தத்தை உணர்ந்து கொள்ளும். இப்போ அது ஆகம பிரமாணம். அது ஆகம பிரமாணம் சொன்னால் உரையளவை. அது எது? நம்மளுடைய அருளாளர்கள் சொன்ன விஷயத்தை கடைப்பிடித்தல். இந்த இரண்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, மூன்றாவதாக இருக்கக்கூடியது உரையளவை ஆகிய ஆகம பிரமாணம். இப்போ எது மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறாரா அதை நான் கடைப்பிடிக்கணும். நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம சுவாமி சொல்லியிருந்தா, இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நம்ம டாக்டர் சொல்கிறாருன்னா நம்ம அதை நம்ம கேள்வி கேட்டு தான் இருக்கிறோம். இப்போ டானி குடியாக குடிக்கிறோம், மாத்திரை போனால் போடுறோம். நம்ம எதனா ஐயா இது ஏன் இது போனால் சரி, அப்படியே அவர் நம்ம கேட்டாலும் அவர் நம்மளுக்கு இதை உட்கார வச்சு இது கொலஸ்ட்ராலு, இது நம்ம இது கிரியாட்டினைன் அப்படின்னா அதுக்கு மாலிகுல் நேம்லாம் நம்ம சொன்னால் நம்மளுக்கு புரியுமா? நம்மளுக்கு ஏன் நம்ம அறிவுக்கு அது எட்டாது. அவர் சொல்கிறாரு செய்யணும். அவர் என்ன டாக்டர் படிச்சிருக்கிறார், அவர் நம்மளை நல்லது தான் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? அதுபோலே நம்மளை அருளாளர்கள் சொன்ன இந்த பாடல்களெல்லாம் நாம் நம்ப வேண்டும். அதற்காக தான் நான் இவ்வளோ நேரம் இந்த வரலாறை சொல்லிக்கொடுத்தேன். அப்போ ஆகம பிரமாணம் என்று சொன்னால் ஏன் அடியா நீ சொல்ல வந்தேன்னா, பல பேர் அதுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம நூல்கள் சொன்னால் இது உண்மையானு அதை ஆராய்ச்சினூடாகவே போயிடாது. ஏதுக்களாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். சும்மா சோதனையே செய்து கொண்டு இருந்தால் நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது. இப்போ பசி எடுது சொன்னால் எப்படி? சாப்பிட்டா தான் நம்ம பசி தீரும். அதுபோலே நம்ம அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமாயி நம்ம அதை நம்ம சொன்ன அருளாளர்களை சொல்லதை நம்ம கேட்கணும். அப்போது தான் அவர்களை காட்டிய வழியில் நாம் நின்றால் ஒழிய அந்த இன்பத்தை நாம் அனுபவித்து கொள்ள இயலாது. அப்போது அதான் அடியே சொல்ல வந்தேன். அப்போ மற்ற பற்று எனக்கு இன்றி திரு நாமமே மனம் பாவித்து, நம்மளுக்கு மற்ற ஒரு பற்று இருக்கக்கூடாது. இறைவனுடைய திருவடி அன்றி நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பற்றுக்களுமே நம்மளுக்கு எது தருவன? துன்பத்தை நல்குவன அப்படின்னு நம்ம அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிலையான இன்பம் எது? இறைவனுடைய திருவடி. அந்த இறைவனை நாம் வழிபாடு செய்தால் என்றுமே இன்பம். அதான் சொல்றாரு, பிணக்கிலாத பெருந்துரை
பெருமான் உன்னாமங்கள் பேசுவார்க்கேங்க எது வரும்? இன்பமே. அதை இன்பமே என்னாலும் துன்பமே துடை தெம்பீரான். இன்பம் தான் வரும், என்றைக்குமே இன்பம் தான். அதாவது நம்ம நாவுக்கரசு பெருமானும் அற்புதமாக சொல்லிக்கிறார். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியும். நம்மளுக்கு எது வராது? நோய் வராதுங்க. நம்மளுக்கு இதுக்கு மேலே நோய் என்ன ஒன்று வராது. நோய் நம்மளுக்கு ஒன்று கிடையாது. அதான் நாமார்க்கும் குடியெல்லும் நமனை. அப்போ என்னை மாதிரி நாமார்க்கும் குடியெல்லோம்னா நாங்கள் மாதிரி குடிமக்கள் யாரும் இது நமனை அஞ்சோம். யமனை பார்த்து நாங்கள் போயிட போகிறது கிடையாது. ஏன்டா யமனை பார்த்து பயப்பட? நம்ம தலைவன் யார்? சிவபெருமான். அவன் எங்கே இருக்கிறான்? சுடுகாட்டிலே இருக்கிறான்னு சொல்கிறாங்களே. கோயிலில் தானே இருக்குதான்? கிடையாது. கோயில் சுடுகாடு. கொள் புலித்தோல் நல்லாடி. அவனுக்கு தாயும் இலி தந்தையும் இலி தான் தனியன் காணேடி. அப்பா அம்மா இல்லாத அனாதி யார்? சுவாமி. அதான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும். அவருடைய இறைவனுக்கு ஆதி அந்தம். அது தோற்றமும் முடிவும் இல்லாத இறைவனை நாம் சென்று பற்றுவோர்களுக்கு அவர்களுக்கு எது வருது? இன்ப துன்பம்னு ஒன்று வராது. அடியார்களுக்கு இன்னும் ஒன்றை அடியேன் ஆழமாக ஒன்றை உணர்த்த நான் ஆசைப்படுகின்றேன். அதாவது நம்மளுடைய சித்தாந்தத்திலே மலபரிபாகம் இருவினை உப்பு என்பதை அற்புதமாக சொல்வார். ஒருவர் தொடர்ந்து இறைவனை சதா அன்போடு வழிபாடு செய்ய செய்ய அவருடைய ஆன்மா பக்குவ நிலையை எய்தும். அப்போ அந்த ஆன்மா பக்குவப்பட அந்த ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு இயல்பாகவே நிகழ ஆரம்பிக்கும். அது இருவினை ஒப்பு என்று சொன்னால் அதாவது நல்வினையினூடாக வரக்கூடிய விடயங்களை எண்ணி மகிழ்வதும் நம்மள தீவினையூடாக வரக்கூடிய துன்பத்தை எண்ணி வருந்துவதும் அந்த ஆன்மா செய்யாது. அதாவது ஒரு நல்ல ஒரு பொருள், இப்போ ஒரு நல்ல ஒரு டிவி, எப்போ நான் ஒரு ஐஃபோன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஐஃபோன் வாங்கினவுடனே அப்படியே மகிழ்ச்சி அடைஞ்சு பேரானந்தம் அடைஞ்சு அப்படியே செல்ஃபி எடுத்து ரொம்ப சந்தோஷப்படவும் செய்யாது. அதே நேரத்தில் அந்த ஃபோனு தொலைஞ்சி போயிட்டாலோ உடஞ்சி போயிட்டாலோ அதை நினச்சி துன்பமும் அது போல. நல்லா சிந்திச்சிங்க. ஒரு பொருள் வரும்போது நம்ம ரொம்ப இன்பப்படலைன்னா அந்த பொருள் அழியும் போது நம்மளுக்கு துன்பம்னு வராது. அப்போ நான் இதனூடாக நீங்கள் நுண்ணியமாக புரிஞ்சு கொள்ள ஒரு கருத்து என்ன? அப்போ எந்த ஒரு பொருளினூடமாக அளவு கடந்த இன்பத்தே இதிலே நாம் என்ன நினைக்கக்கூடாது? ரொம்ப இன்பப்படக்கூடாது. இப்போ ஒரு பொருள் வந்தவுடனே ரொம்ப பேரானந்தப்படுறோமா, அது நீங்கும் பொழுது நம்ம துன்பத்தை அதனால நம்ம என்ன நினைக்கணும்? எது வந்தாலும் அதை அனுபவித்து விட வேண்டும். அனுபவிக்க தப்பு கிடையாது. ஒரு ஃபோன் வருதா சந்தோஷமாக அனுபவிங்க. நம்ம ஒரு பொருள் வாங்குறோமா நல்லா சந்தோஷமாக அனுபவிங்க. ஆனால் அந்த பொருள் நீங்கும் பொழுது அது போய்விட்டு இருந்துச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? துன்பப்படக்கூடாது. அது எதனூடாக வரும்? இன்பம் நீங்கள் படாமல் இருந்தால் அதை போகும்போது என்ன வராது? துன்பம்னு வராது. அது அடியார்கள்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அற்புதமாக திருப்பாண்டி கொடுமுடி வருகிறார். அங்கு மற்ற பற்று எனக்கின்றி திருநாமமே மனம் பாவித்தேன். எனக்கு வேற பற்று எனக்கு கிடையாது. மற்ற பற்று எனக்கு இன்றி மற்ற ஒரு பற்று இருக்குதாப்பா, உன்னை தவிர எனக்கு ஒரு பற்று கிடையாது. அப்படிப்பட்ட நின் திருநாமமே மனம் பாவித்தேன். எது நம்ம நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் அமைச்சேன். இப்போது அப்புறம் நற்றவா உன்னை நான் மறைக்கினும் நம்ம வாயில் நமச்சிவாய் சொல்லி பழகணும். நம்மலாம் பாருங்க, இறைவன் நினைக்கிறோமோ இல்லையோ உட்காந்தான் சிவாயணும், எழுதான் நமச்சிவாயம், வாங்க நமச்சிவாயம், சிவாயணும் அப்படின்னு சொல்லி பழகணும். நம்ம ஐயோன்றது அடிப்பட்ட வாயத்தொந்தல ஐயோ எதுக்கு. சில பேர் பாருங்க திக்க நினைக்கிறோம் ஐயோ சனியோ அப்படின்னு கத்துறானுங்க. இதெல்லாம் என்ன வார்த்தை பாருங்க. சில யாருன்னா அவர் எட்டி வச்சுட்டா சாரின் சிவசிவன்னா அது அப்போவே அதான் சொல்ல சிவசிவ என்றிட தீவினை மான். நம்ம தீவினை பாருங்க சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் என்ன சிவசிவம் சொன்னால் அது நீங்கள் நம்ம யாருன்னா விமர்சிட்டா சாரி அப்படின்றோம். அவருங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. சிவசிவ அப்படின்னு நம்ம அப்பயே அது வினை தீர்ந்து போச்சு. திடீர்னு ஒரு கொசு கடிக்குதா அடிச்சுட்டு சிவசிவன் முடிஞ்சிச்சு அது வேலை. அப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம என்னது அது ஏன் அடின்னு சொல்ல வந்தோன்னா எல்லாத்துக்கும் சிவசிவன் அந்த பக்குவம் எப்பயுமே வரணும்.
நம்ம திடீர்னு நமச்சிவாய் நம்ம நல்லா சொல்லி ஆஹா அம்மா என்னம்மா நல்லா பக்குவப்பட்டுருக்காங்கன்னு நினைப்போம். திடீர்னு நம்மளுக்குள்ளேருந்து என்ன அது எப்போ நம்ம உயிரளவு நம்மளுக்கு அந்த பக்குவம் கலந்துருக்கணும். ஒரு நாள் நம்ம எல்லாம் நமச்சிவாய்ன்னு சொல்லியிருப்பான், திடீர்னு யாருன்னா புதுசாக வண்டி வாங்கிப்பான், பின்னாடி அவனை வந்து விட்டான்னு வச்சுக்கிங்க, ஏன்னா அறிவுக்கு தான் இல்லையா உனக்கு என்ன நாய் மாதிரி வரேன்னு கேட்பானோ. நமச்சிவாயம் போயிடுச்சு பாருங்க, அங்கே இச்சவனே சிவசிவா நமச்சிவாயா. அதுபோல் பார்த்தோன்னா நம்மளுக்கு எது அது போயிடும். அதை நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லுனா நமச்சிவன், உன்னோட நமச்சிவாயத்தையே சொல்லணும்னு வேண்டுகிறார் யார்? சுவாமி. இதை இப்பதிகத்தினை நாம் அதான் இதனுடைய இறுதி பதிகத்தை சொல்லியிருப்பார். இறுதியிலே அதாவது கோணிய பிறை சூடிய கரை ஊரிற்பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானை பின்யக பித்தனை பிறப்பில்லையை, அப்படிப்பட்ட பிறப்பு இல்லையை பானொலாவரி வண்டரை கொன்றை தாரனை பட பாம்பரை நானனை தொண்டர் ஊரன் சொல்லுவை சொல்லுவாருக்கில்லை துன்பமே. இப்படிப்பட்ட ஊரன் அப்படிப்பட்ட திருவாரூரன் ஆரூரன் ஆகிய சுந்தரனாகியை நான் சொல்லக்கூடிய இந்த பாடலினை சொல்லுவாருக்கு இல்லை துன்பமே. அவரோட வாக்கே சொல்கிறது. இப்போ இந்த பதிகத்தை நம்ம பாடும்போது நம்மளுக்கு எது இல்லை? துன்பமே கிடையாது. ஏன் அடியாரெல்லாம் சொல்கிறார்? இந்த பதிகம்லாம் நம்ம நிச்சயமாக பலனை நல்குவன். கருத்தூன்றி படிக்கணும். இந்த பதிகெல்லாம் நம்ம தினைக்கும் படிக்கக்கூடிய அற்புதமான அடியன் நான் உங்களுக்கு ஒரு பொன்னார் விண்ணப்பத்தை வைக்கிறேன். ஒரு நாளைக்கு நம்ம 4 பதிகங்களை நீங்கள் கட்டாயம் படிக்கணும். இந்த 4 பதிகத்தை நீங்கள் நாளையிலேருந்து கடைப்பிடிங்க. இந்த 4 பதிகம் நம்மளுக்கு என்ன தருவோன்னா, நிச்சயமாக முக்தி பெற்றை நல்கக்கூடியது 4 பதிகம். இந்த 4 பதிகத்தை நீங்கள் ஏன்னா கட்டாயம் படிக்கணும். நீங்களாம் படித்து நல்லா பயணப்படையணும்னு ஒரு ஆசை. அதில் முதல் பதிகம் எதுன்னு சொன்னால் காதலாகி கசிந்துன்ற ஒரு பதிகம். இது தினைக்கும் நீங்கள் இதை எழுதி வச்சிங்க. ஒரு முதல் பதிகம் காதலாகி கசிந்து, 2வது பதிகம் சொற்றுணை வேதியன், 3வது பதிகம் இந்த மற்று பற்றனுக்கின்றி நின் திரு மாமமே மனம் பாவித்தனாகிய திரு பாண்டி கொடுமுடி, 4வது பதிகம் சிவபுராணமாகிய நமச்சிவாய். இந்த 4 பதிகத்தையும் நம்ம ஒரு தினைக்குமே படிக்கணும். ஏன்னா இந்த 4 பதிகமே ஈற்றடியில் அனைத்துலையுமே நமச்சிவாய் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. சொற்றுணை வேதியன் ஜோதி வடிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சனும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அதே சொல்ல மற்றுப்பற்றனுக்கின்றி திருநாமமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத்தன்மை எய்தினேன் கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரை யூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய். இந்த 4வது பாருங்க, இது அனைத்துலேயும் இறுதியில் வருது. நம்ம குருநாதர் என்றைக்குமே ஸ்பெஷல் தான். நமச்சிவாய வாழ்க இருக்கும் போதே பாருங்க, நமச்சிவாய வாழ்க. அதுபோல் இந்த 4 பதிகளும் நாளையிலிருந்து நீங்கள் எல்லாம் படிக்கணும். ஏன் அதையும் ஒரு ஆசைன்னா இது ஒரு நீங்கள் கண்டிப்பாக இதை மனசில் வச்சுக்கணும். என்னோட பெரிய ஆசைனா கட்டாயம் நம்ம எல்லோரும் என்ன இறைவனோட திருவடி சென்றாடி அதை அடைவதற்காக இது ஒரு நிச்சயமாக நல்கும். நீங்கள் தொடர்ந்து படிக்கணும். நீங்கள் எல்லாம் இறைவனோட திருவடி கட்டாயம் அடைவீங்கன்னு அடையணும். அதனால் ஏன்னா நம்மளுக்கு பிறவி இருக்கக்கூடாது. நம்ம எது வேண்டுங்கால் வேண்டுதல் பிறவாமை இதே நமக்கு தினைக்கும் இறைவா எனக்கு ஞானத்துக்கும் உன் திருவடி ஒன்று போதும். அதை சொல்கிற உன்னோட திருவடி எனக்கு போதும்பா. இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணருகில் வீழ்வேனை சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அந்தமில்ல ஆனந்தம் அணிகொள் தெல்லையில் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவன் நம்மளுக்கு நிச்சயமாக சிவமாக்கி நம்மளை ஆண்டு கொள்வான். அப்போ சிந்தைதனை தெளிவிப்பான். அந்த சிந்தை தெளியணும்னா இறைவனை சதா வழிபாடு செய்யணும். ஒரு நாள் விட்டால் கூட இது பாருங்கள் அப்படியே நம்மளை மூடிடும். இந்த வகுப்பு பாருங்கள், நான் ஒரு வாரம் விட்டால் எனக்கே கஷ்டமாகுது. நீங்கள் அடியார் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிவமாக பார்க்குற தன்மை எனக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அடியாரை பார்ப்பது அம்மா அது உண்மையிலே நான் முந்தானத்து உண்மையிலே உண்மை விளக்க திருவதிகை மனவாசம் கடந்தார் இயற்றிய ஒரு நூலை படித்து அகமகிழ்ந்து நான் கண்ணீர் சிந்தனை அந்த 52வது பதிகத்தில் இறுதி பதிகத்திலே நம்ம முக்தி அடைவதற்கு 3 வழிகளை மனவாச கடந்தார். இது நீங்கள் சிந்தையிலே வச்சுங்க. இனி பாருங்கள் சொல்ல திருவள்ளுவர் கிடைச்சிருக்கு.
முக்தி அடையணும்னு சொன்னால் அந்த ஆன்மாக்கள் 3 விஷயத்தை கடைப்பிடிக்கணும்னு திருவதிகை மணவாச கணந்தார் யார் மெய்கண்டாரோடைய நேரடி மாணாக்கர் உபதேசம் செய்தது. 14 சாஸ்திர நூலிலே ஒரு நூல் திருவதிகை மணவாச கடந்தார் இயற்றிய உண்மை விளக்கம். இந்த நூலில் 54 பாடல்களை கொண்டது. இதிலே மாணவன் கேள்வி கேட்க குரு பதில் சொல்வது போல இந்த பதிகத்தினை செய்திருப்பார் திருவதிகை மணவாசகம் கடந்தார். இப்பதிகத்தில் 53வது பதிகத்தில் இறுதியில் சொல்லியிருப்பார், ஜீவான்மாக்களாகிய நாம் குருவிடம் கேட்கிறார், குருவே ஜீவான்மாக்களாகிய நாங்கள் பதபுக்தியாகிய இறைவனுடைய திருவடியை சென்று அடைய வேண்டுமானால் தம்முடைய முயற்சி எத்தகையதாக இருக்க வேண்டும், நாங்கள் என்னோடய முயற்சி எப்படி இருக்கணும், எத்தகைய முயற்சியாக இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அற்புதமாக நம்மளுடைய திருவதிகை மணவாசகனார், அதை நம்மளுடைய மெய்கண்டார் அது குறை செய்கிறார். அதாவது மணவாசகனார் கேள்வி கேட்கிறார், மெய்கண்டார் செய்வது போலே இவரே அந்த பாடல் செய்து. இது பாருங்கள் எப்பேற்பட்ட தன்மை பாருங்கள். ஒரு நூலை இயற்றுறது மணவாசகனார், ஆனால் அவர் எப்படி எழுதியிருப்பார்னா அவரே கேள்வி கேட்குற மாதிரி மெய்கண்டார் பதில் சொல்கிற மாதிரி 2 பாடலும் அவரே செய்திருப்பார். இவரே கேள்வி கேட்குற மாதிரியும் அதுக்கு மெய்கண்டார் தன் குரு மெய்கண்டார். பாருங்க, நம்மலாம் ஒரு சின்ன கொஞ்சம் 4 எழுத்து கற்றுக்குனா நான் தான் குருன்னு போவேன். வாங்க காலைல விடுங்க, அவர் பாத பூஜை பண்ண டோக்கனு அதுக்கு 5000, இதுக்கு 10000. இதெல்லாம் என்ன தன்மை? நம்மளோட குருநாதர்கள்லாம் பாருங்கள் எப்படி ஞாயிற் கடைப்பட்ட நம்மையுமோர் பொருள்படுத்தி தாயினும் தயாவுடைய தம்பெருமான் வாயிற் பொடியட்டி பூவல்லி அப்படிப்பட்ட ஞாயிற் கடையன் என்று நம்மளோட குருநாதர்களே சொல்லி அவர்களைப் போல ஒரு தற்புகழ்ச்சி இல்லாமல் அவர்களை போல ஒரு குரு நம்மளோட 4வரை போல் நம்மளுக்கு குரு கிடைக்குமா? அவர் 4வர் பொற்றால் நம்மளுடைய உயிர் துணை என்று அடியார்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும். அவர்களோட திருவடி ஒன்று தான் நம்மளுக்கு ஒரு நெறிமுறை. அவர்களோட திருவடி, அவளோட திருவடியை நாம் என்ன சிக்கனை பிடிச்சிக்க அடியார்கள் அனைவரும் பிடிச்சிக்கணும். என்றைக்குமே மறந்துடாதீங்க, அந்த திருவடி தான் நம்மளுக்கு என்றைக்குமே அந்த திருவடி பொன்னா திருவடி. குருவை மறந்தோம் என்று சொன்னால் நம்ம ஒருபொழுதும் நம்ம திருவடியை சிவத்தோடைய திருவடியை பெற முடியும். குருவை வைத்து தான் திருவை பெற முடியும். அதை குரு என்று சொல்லும் போது கு என்று சொன்னால் இருளாகிய மலம், ரு என்று சொன்னால் ஞானத்தை நல்குவது. அப்படி இருளை நீக்கி ஞானத்தை வழங்குவதற்கு குருன்னு பேர். பாருங்க, அந்த குருவிலே ஒரு அர்த்தம். அப்படி அற்புதமாக செய்து அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா முக்தி அடைவதற்கு 3 வழி சொன்னார். நான் ரொம்ப கருத்துண்டி படித்தேன். அதில் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயம் எதுன்னு சொன்னால் அவருடைய முதல் வரி, அதாவது இறைவனை சிவலிங்க வழிபாடு செய்தல். முதல்ல சொன்னது எதுன்னா, அதாவது குருவாகிய குரு வழிபாடு முதல் சொல்கிறார். குருவை வழிபாடு செய்தல், அது ஃபஸ்ட்டு. நம்ம எப்பொழுதுமே குருவை நம்ம நினைக்கலாம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதனால் முதல்ல சொல்கிறதே குரு சொல்லிட்டார். குரு வழிபாடு முதல்ல, அது ரொம்ப முக்கியமானது. சரி, குருவை நம்மளுக்கு தீக்கை நம்மளுக்கு நம்ம வழிகாட்டுறாரு அந்த குரு என்னையும் மனசானிக்கணும். அது நம்ம முக்திக்கு பாருங்கள் முதல் பாயிண்ட்டு, குருவை மறக்காமல் இருக்கிறது. குருவை நம்ம தினைக்கு வழிபாடு செய்யணும். அன்றைக்கி நம்ம 4 பேர் நம்ம குரு, நம்ம வழிகாட்டி, நம்ம சித்தப்பா, நம்ம ஒளியரசு, நம்ம ஐயாவாக இருக்கட்டும், நம்ம அவங்க தான் நம்மளுக்கு குரு. அவங்கள மனசில் தினைக்க நினைக்கணும். 2வது குருலிங்க வழிபாடு, சிவலிங்கத்தை நாள்தோறும் நம்ம பூஜை செய்யணும். சிவலிங்க வழிபாடு இன்றியமையாது. 2வது, அது 2வது. 3வது என்ன சொல்கிறாருன்னா, இது போல் அடியாரோட சங்கம வழிபாடுன்னு சொல்லி முடிச்சிடுறார். அப்போ சிந்திச்சு பாருங்கள், இனி நம்ம 3 பேர் உட்கார்ந்து நம்ம இந்த மாதிரி சங்க வழிபாடை கேட்குறோன்னா இதுவே ஒரு முக்திக்கு ஒரு உபாயமாச்சா இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயத்தை சாமி பாருங்கள் நம்ம நல்கிற நினச்சி பாருங்கள். இதுக்கே அவனோட திருவடி நம்ம எவ்வளோ நன்றி சொல்லணும். இப்போ பாருங்கள், இதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இதை நீங்கள் இப்போ சைவ சித்தாந்தம் படிக்கலை, நீங்கள் உண்மை விளக்க நீங்கள் படிக்கலைன்னா கூட இதை 3மே நீங்கள் செய்யக்கூடிய பக்குவத்தை இறைவன் செய்துக்கிறானா இல்லையா? இதை சிந்திச்சு பாருங்கள். தினைக்கும் குரு வழிபாடு செய்கிறீங்க, தினைக்கும் சிவலிங்க திருமணி தரிசனம் பண்ணுறீங்க, தினைக்கும் சங்கம் வழிபாடில் கலந்துக்கிறீங்க. இது போல் பாருங்கள், உறவாட பண்ணிக்கு போகிறீங்க, இந்த மாதிரி அடியாரோட கூட்டத்தை கலந்துக்கிறீங்க. அப்போ தெரிந்தும் தெரியாமல் அந்த நெறியில் இருக்கிற நமக்கு நிச்சயமாக நம்மளுக்கு பிறவி என்று ஒன்று இருக்காது. இதுவே நம்ம முக்திக்கு நிச்சயமாக நம்ம முக்திக்கான உபாயம் இந்த 3. அந்த 3 தவம் மனசில் ஆணியத்தை மாதிரி வச்சுங்க. குரு வழிபாடும்,
சிவலிங்க வழிபாடும் அடியாரோடைய கூட. அதான் சொன்ன உடையால் உண்ட நடுவிருக்க உடையால் நடுவில் நீருத்தி அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். நம்மளோட நால்வரும் அடியார்கள் கூட்டத்தில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அடியார் இணக்கம் சங்கரன் இணக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடியாரை கண்டா நிச்சயமாக திருநீருத்தாச்சு வச்சுக்கிறாங்களா, அவங்க யாராவனா இருக்கட்டும், அவங்க பொய் சொல்கிறாங்க, அவங்க கொலை பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட விஷயம். மெய்ப்பொருள் நாயனார் நமக்கு என்ன உணர்த்தினார்? அவருடைய எதிரியாக இருந்தாலும் கூட அந்த திருநீர் ருத்ராட்சை வந்து தரித்து வந்து நிற்கிறாருன்னு சொன்னால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் முதுகில் குத்தனா கூட அவர் எதுவுமே சொல்லலை. அதுபோல் இதெல்லாம் நம்மலாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம அற்புதம் நம்ம நெறி என்ன காட்டுது? சிவபெருமான வழிபாடு செய்தல், சிவநாமத்தை சொல்லுதல், அவனன்றி பிற தெய்வத்தை வழிபாடு செய்யாது. இதெல்லாம் நம்ம அடியாருக்கு ஒரு இலக்கணம். நம்ம அடியாருக்கு இலக்கணம் இருக்குது ஐயா, இந்த இலக்கணத்தை மனசில் வச்சிங்க. என்னது? அறனன்றி பிற தெய்வத்தை வழிபாடு செய்யாமல் ஒரு நாளும் நாம் நமச்சிவாயத்தை ஓதாமல் இருக்கக்கூடாது. அடியாரோட கூட்டத்தில் நம்ம என்றைக்குமே இருக்க ஆசைப்படணும். அந்த நம்ம படிக்கணும். சச்சங்கத்தை கலந்துங்க எங்கே நடக்குது. அடியார் ஒரு நாளைக்கு அடியாரோட தரிசனம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம். ஒரு திருநீர் ருத்ராட்சி அடியாரை பார்த்தா சிவத்தை பார்க்குற பாக்கியம் உண்டு. பாருங்கள், இது போல் நம்மலாம் வந்து என்ன நாள்தோறும் இறைவனை வழிபாடு செய்யணும். உங்களுக்கு இறைவன் எல்லா நாளும் இந்த பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். மற்று பற்றெனக்கென்றி திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேனி நீ பிறவாத தன்மை வந்தெய்தினேன் தொழுதேத்தும் சீகரையூரில் பாண்டி குடிமுடி நற்றவா உனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமசிவாயவே. இட்ட நுமடிய தூவாரி கழந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாளிவை என்றலா கருதேன் கீழர் புனர் காவிரி வாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமசிவாயவே. ஓவோ நாள் உணர் அழியும் நாள் உயிர் போகும் நாள் உயிர் பாடை மேல் ஆவும் நாளிவை என்றல்லா கருதேன் கீழர் பூனல் காவிரி புனர் வந்து பரஞ்சோதி பாடி கொடுமுடி நாளவா உனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமசிவாயவே. எல்லையில் புகழ் எம்பீரான் எந்தை தம்பீரான் பொன்மாமணி கல்லை உந்தி வலம் பொழிந்திழி காவிரி அதன் வாய்க்கரை சீகரையூரில் பாண்டி கொடுமுடி வல்லவா உனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமசிவாயவே. அஞ்சினார் கரண் ஆதி என்றடி ஏனும் நாள் மிக அஞ்சினேன் அஞ்சல் என்றடி தொண்டனே கருள் நல்கினாய் கழிகின்றதென் மேலடி பாவையார் குடநாடு பாண்டி கொடுமுடி நஞ்சனி கண்ட நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமசிவாயவே. எடுவான் இளந்திங்கள் சூடினை என் பின் சொல் போலி தோளின் மேல் ஆடு பாம்பதரை கசைத்த அழகனே அந்தன் காவிரி ஆடு தன் உணல் வந்து பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி சேடனே உனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமசிவாயவே. விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டன நெருகி வன் பொழில் சூழதேழ் பேரின்றா காவிரி கொட்டிடை செம்பொன்னே சடையாய் தீரி புறந்தீயழ சிலை கோலினாய்
பம்புலாங்குழலானை பாகமத்து காவிரி கோட்டிடை மயிலாடு பாண்டி கொடுமுடி உன்னை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நம சிவாயவே. சரணன்றன் தந்தை எம்பிரான் எந்தை தம்பிரான் பொன்மாமணி என்று பேரனாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிறார். கூறில் பாண்டி கோடு கொடுமுடி கோணிய பீரை சூடிய கரையூரில் பாண்டி கொடுமுடி இனிய பெருமானை பின்யக பித்தனை பிற பிள்ளியை வந்தரை கொன்ற தாரனை பரப்பாமரை நாரணன் தொண்டர் ஊரன் சொல்லிவை சொல்லுவார் கிள்ளை துன்பமே. ஊரன் சொல்லிவை சொல்லுவார் கிள்ளை துன்பமே. அதே மேலே அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. அந்த பதிகத்தில் நாரணன் பிரமன் தொழுங்கரை யூரிற் பாண்டி கொடுமுடி. நாரணனும் பிரமனும் தொழக்கூடிய அற்புதமான அப்பேற்பட்ட முன்னாய முதல்வன் நம்ம யார்? அப்படிப்பட்ட இறைவனை நாம் தொழும்போது நம்மளுக்கு என்ன வராதுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்கு துன்பமும் இன்பமும் இல்லை. அதனால் அடியார்கள் அனைவரும் நம்மளுக்கு என்ன புரிஞ்சிக்கணும்? இன்பம்னு சொன்னாலே இறைவனை வழிபாடு செய்வது மட்டுமே இன்பம். இந்த நூல்கள் எல்லாம் அடியேனுக்கு ஏதோ என்னோடய சிற்றறிவில் நான் கொஞ்சம் புரிஞ்சு கொண்ட ஒரே விஷயம் இது ஒண்டி தான். அதாவது இன்பம்னு நம்ம புரிஞ்சுக்கிறது எதுன்னு சொன்னால் இன்பம் அப்படின்னு சொன்னாலே இறை வழிபாடு ஒன்றே முழுமையான இன்பம். அல்லவை அதை நல்லவை சொன்னால் அறம்பெருகும் அல்லவை அப்படின்னு அல்லவை நாடி இனிய பெருன்னு சொல்கிற மாதிரி அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய பெரின்னு இருக்கும். அதுதான் சொல்லுவார் வள்ளுவனாயினர். அதுபோல் அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய பெரு. நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் நம்மளுக்கு நல்லவை ஆட்டோமேட்டிக்காக வருதுமா இல்லையா? நம்ம நல்லது நம்ம தேடி போகிறத காட்டிலும் நம்ம தீயது நம்மளை விட்டு நீங்கள் நல்லதில் தான் நம்ம இருப்போம். அதனாலே நம்ம அறத்தை நம்ம நிறைய செய்யணும். அறம் அதான் நம்மளுக்கு அறம் செய்தது தான் இன்றியமையாத ஒன்று. ஜீவாமக்கள் நாம் அனுதினமும் அறத்தை மேற்கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை சொல்லணும், நல்ல விஷயங்களையே செய்யணும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளலாகிய உயர்ந்த எண்ணங்களை வைத்து கொள்ளணும். ஒரு தீய எண்ணம் நம்மளுடைய அனைத்தையும் நம்மளுடைய என்ன பண்ணிட்டோம்? நல்ல எண்ணங்களை உருகுலைத்து விடும். அதனால் நம்ம நல்ல எண்ணங்களை சிந்திக்கணும். தினைக்கும் நல்ல நீதிநெறி நூல்களை படித்து கொண்டு அதனால தான் அடியேன் சொன்னேன், இந்த 4 பதிகங்களையும் தினைக்கும் பாடணும். இந்த 4 பதிகங்களும் பாட இந்த முக்திக்கு உபாயமான பதிகங்கள் இந்த பதிகத்தை. ஏன்னா இனி ஒரு காலங்கள் உங்களுக்கு ரொம்ப குறுகிய காலங்கள், நம்மளுக்கு அனைவருக்குமே குறுகிய காலம்தான் இருக்கக்கூடிய காலங்களை நம்ம அந்த பதிகம் பாடி நம்ம மனசில் நின்றுடணும். அதனால் நாளிலேருந்து இந்த 4 பதிகம் ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் இதை கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். காலையில் 2 பதிகம், சாயங்காலம் 2 பதிகம். இது இன்னும் நம்ம சுலபமாக இருக்கும். நீங்கள் ஒரே டைமில் 4 பதிகம் பாட முடியலாம் கூட. காலையில் 2 பதிகம், சாயங்காலம் 2 பதிகம் அப்படின்னு நீங்கள் சிவபுராணம் உரிய காலம் சாயங்கால வேலையில் சிவபுராணம் பாடுவது அவ்வளவு நம்மளுக்கு 6 மணி நேரம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். அதே போல் விடியற்காலில் 6 மணி சிவபுராணம் வரும். அதுபோல் இந்த பதிகங்கள்லாம் எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் பாடு. ஐயா நம்ம பூஜை இப்போ கூட சொல்கிறேன், இப்போ பூஜை தான் ஐயா கொஞ்சம் பாடணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கே உட்காரமோ வேணதை பக்தியான ஸ்ரதையாக அதை எதிர்த்து அற்புதமாக அந்த பதிகத்தை பொறுமையாக நிதானமாக எந்த தொந்தரவும் இல்லாமல் ஏன்னா அப்புறம் பதிகம் நம்ம அப்போ தான் எடுப்போம். இப்போ நம்ம சுவாமி பாருங்கள் இந்த பதிகத்தை ஐயா படிக்க சொல்லிட்டாருன்ட்டு இந்த புத்தகத்தை தொடர்ந்து மற்று பட்டென கின்றி நீனு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டே இல்லையா அப்படின்னா அந்த பதிகம் நம்ம என்ன தராது, பலன் தராது. நம்ம வேலைலாம் முடிச்சு அந்த பதிகத்தை எப்படி பண்ணணும்? சிந்தனையாக செய்யணும். நான் பாருங்க, நம்ம எல்லாம் இப்போது நம்ம ஒரு அம்மா கேட்டுது, இவனை சொல்லுவோம், அம்மா ரொம்ப துன்பமாக இந்த பதிகம் பாடினால் நம்மளுக்கு துன்பம் நீங்கும் அப்படின்னு ஒரு பதிகம் சொன்னோம். என்ன பதிகம் ஐயா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா நம்ம அந்த பதிகம் சொல்லுங்க, முதல்ல அந்த பதிகம் தெரிஞ்சிங்கன்னா அந்த அம்மா கேட்குறாங்க. சரி இந்த பதிகமாக நம்ம எது கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை அவரும். அடடா என்ன அற்புதமாக இருக்குது, இந்த பதிகத்தை பாடுங்கம்மா, கட்டாயம் உங்களுக்கு நான் என்றைக்குமே இன்பம் தான், துன்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சோம். அந்த அம்மா சரின்ட்டு சரிங்க ஐயா ரொம்ப நல்லது நான் பாடுறேன்னு அந்த அம்மா பாடுறாங்க.
தொடர்ந்து பாட்டு வந்து நம்ம எனக்கு கேட்குது, என்னங்க ஐயா நீங்கள் இந்த பதிகம் ரொம்ப பாடினேன், ஃபஸ்ட்டு இந்த பதிகம் பாடுறதுக்கு முன்னாடி வச்சு எங்கள் வீட்டுக்கார சும்மா ஏதோ தண்ணியை வந்து படுப்பார், ஏதோ தொல்லைகளை பண்ண மாட்டார். இப்போ இந்த பதிகம் பாட ஆரம்பிச்சுட்டு தான் சும்மா படும்போது 4 அடியை நச்சுன்னு தான் படுக்கிறார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போ இது என்ன அர்த்தம் ஆகுதுன்னு சொன்னால், அப்போ தான் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அப்போ அந்த அம்மா கேட்டேன், இது எப்படிம்மா படிப்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன். எப்படிம்மா படிப்பேன்? அதையா இல்லை வீட்டில் நீங்கள் தான் எப்போனா படிக்க சொன்னீங்க, நேரம் காலம் இருக்க வேணால் நீங்கள் எப்போனா அந்த பதிகத்தை படிங்கன்னு சொன்னோன்னே இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சும்மா சமையல் கட்டிலையோ அந்த புத்தகத்தை, அப்போ கூட சமையல் கட்டி எங்கே படிக்கிறதுன்னு தவறு சொல்ல, அந்த அந்த பாடு அந்த கொஞ்ச நேரம் உள்ள உணர்ந்து படிக்கணுமா இல்லையா, அதெல்லாம் படிக்கிறாங்க. சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் அப்படி சொன்ன குழந்தைய பாரு அப்படின்னா எப்படி வரும் அதை பதிக்கிற அப்படியே. அப்புறம் ஜோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை ஆமாம் சாம்பார் கொஞ்சம் கறி கொடு அப்படின்னா இது என்னது, இது ஒன்றுமே பயன் தராது. அப்போ அந்த இப்போ நம்ம தேவாரங்கள்லாம் நம்மளுக்கு இதுமாதிரி படிக்கும்போது பயனை நல்கணும்னா அதில் கொஞ்சம் நேரம் உக்காஞ்சி இப்போது சொல்கிறேன், சுவாமி முன்னாடி பாடுறதுனாலையோ நம்ம கோயிலில் நின்று பாடுறதுனால மட்டும் இது தரமான்னு கேட்ட கிடையாது. ஏன்னா இந்த பதிகத்தை நம்ம சுவாமி இப்போ பாருங்கள், சில பேர் அதே தவறாக புரிஞ்சுன்னுக்குறாங்க. போய் சுவாமிக்கு நேராக நல்லா பாருங்கள் இந்த மாதிரி புக்கு வச்சுக்கிறாங்களா இல்லையா, இப்போ இந்த மாதிரி புத்தகத்தை எடுத்துக்கிறோம். அப்போ அதனால் இப்போது அதுவும் நம்ம எல்லாம் தவறாக புரிஞ்சிக்கூடாது. அதனால் நல்லா கருத்தொண்டி கேட்டுங்க. இப்போ சாமி முன்னாடி போய் நேராக வச்சுக்கினேன், இப்போ நம்ம சாமி பெற்றுக்கிறாரு, இப்போ நம்ம எது கிட்ட போய் உட்காந்துன்னு சொட்டுணை வேதியன் ஜோதி வடிவானவன் பொட்டுணை திருந்தடி பொருந்த கை சாமி எத்தனை வாட்டி கேட்பாரு. இப்போ இந்த பதிகம் நம்ம சாமிக்கு கேட்கறதுக்காக ஒன்றும் நம்ம பாடுறது இல்லை, இது நம்ம கருத்தொன்றி புரிஞ்சிக்கணும். இப்போ இந்த பதிகம்னா நம்ம பாடப்பட்டது எதுக்குன்னா, நம்ம சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து. இப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கணும்னா, இந்த பாடல்கள்லாம் செய்யப்பட்டது நம்ம பொறுமையாக உட்காந்து இந்த பாடல் எதற்காக பாடப்பட்டிருக்குது, அதை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு உணர்ந்து படிக்கணும். அதாவது நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய, என் நாக்கு நமச்சிவாயத்தை சொல்லணும்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த பயிற்சியை நம்ம நாளிலேருந்து செய்யணும்னு அதை நம்ம செய்யணும். சும்மா நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லணும் நான் சேவே இட்டுன்னு வழிபா அப்படியே நம்ம இந்த சரளமாக சாமி வண்டி ஒப்பிக்கிற மாதிரி இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பசங்க என்ன பண்ணுங்க, வாழ்த்து ஒப்பிங்கன்னு சொல்லுவாங்க டீச்சர்கிட்ட. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நேராக இப்போ மெய்தான இது உண்மையில் யார் இருக்கேன்னு கைதான் தலை வைத்து அப்படியே சாமிக்கிட்ட டீச்சர்கிட்ட ஒப்பிச்சு வந்துடுவாங்க. இதனால எந்த பையனாக இருக்குதா, அது என்ன அந்த பசங்க அந்த பாஸ் ஆகணும் அதுக்காக சொல்லிடுது. அந்த மாதிரிலாம் நான் படித்தா இந்த பதிகங்கள்லாம் பயன் தராது. அதையும் அறுதிட்டு சொல்கின்றேன். சாமி முன்னாடி உட்காந்து சாமி படிக்க நல்லது தான். சாமி முன்னாடி படிக்கும் போது எங்கே படித்தாலும் அந்த பாடல்களுக்கு கவனம் படிக்கணும். சாமி முன்னாடி படித்தாலும் சரி, வீட்டில் படித்தாலும், பெட்ரூமில் படித்தாலும் கூட இந்த பதிகம் நிச்சயமாக பயனை தரும். எங்கே படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அந்த நூலை எடுத்து அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த பதிகத்தை எங்கே பாடியிருக்கிறாரு, எதன் நூலாக பாடியிருக்கிறாரு, எந்த நேரத்தில் பாடியிருக்கிறாரு, அந்த பதிகத்தை நம்ம அந்த படிக்கும் போது அதில் சொன்ன வார்த்தைகள் என்ன. அதில் சொற்றுணை வேதியில் என்ன சொல்லிக்கிறாரு, இடுக்கண் பட்டிருக்கினோம் இறந்து யாரையும் விடுக்கில் பிறா நின்று வினவோ மல்லோம். இதை நல்லா சாமி கிட்ட நேராக உட்காந்து இதை படிப்பான். இதை படிச்சுட்டு 11 பிரதோஷமாக போகிறேன், ஒன்றும் வேலைக்காவில், நாளைக்கு அங்கே போய் ஒரு கோயிலில் விளக்கேற்ற போகிறேன்னு போவாங்க. சும்மா வந்துடுங்க சாமியை மாற்றுவான் நம்ம ஆளுங்க. பாருங்கள், நானும் 10 வருஷம் வந்துட்டோமா, இது ஒன்றும் வேலைக்காவில், இப்போ நீங்கள் விளக்கேற்ற. ஆனால் இந்த பதிகத்தை அவன் தொடர்ந்து பாடியிருப்பான். எப்படி அவனுக்கு துன்பம் நீங்கும்? அதில் நாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தையை அவன் பின்பற்ற வேணும் இல்லைம்மா. அதில் சுவாமி என்ன சொல்லியிருக்காரு, நம்மளுடைய நாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அதாவது இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிறான் என்று வினவும் அல்லோம். எனக்கு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் நம்ம இறைவன் தாளன்றி நான் ஒரு தாளை வணங்க மாட்டேன். அதான் சொல்ல பாருங்க, இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிறான் என்று நான் வினவோம் அல்லோம். அடுக்கீழ் கிடைக்கினும் அடுக்கிய கல்லில் கிடந்தான் ராவணனும் தன் அடுக்கம் போக 10 தலையில் ஒரு தலையை கொய்து வீணையாக வாசித்தான். அதற்கெல்லாம் அவசியமில்லை. அடுக்கீழ் கிடைக்கினும் அருளின் முற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயன்னு சும்மா இந்த பதிகத்தை மட்டும் பண்ணா போதாது. அதில் என்ன சொல்லுகிறார், இறந்து யாரையும் விடுக்கில் பிறான்,
எந்த ஒரு தேவன், எந்த ஒரு மனுஷனையும் பார்த்து, எந்த ஒரு கடவுளையும் பார்த்து, இந்த கடவுள்னால எனக்கு ஒரு நன்மை வரும்னு எந்த ஒரு கடவுள் என் கை உமக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் என்கண் மற்றொன்றும் காணற்க, இங்கு எழில் என் ஞாயிறே பரிசெயலூர் எம்பாவா இறைவா, என் கை உமக்கல்லாது எப்பணியும் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம். அப்படி இடுக்கண் பட்டு இறக்கினும் இருந்து யாரையும் விடுக்க பிறன் என்று வினவோம் அல்லோம். எந்த ஒரு மனுஷனையும் பார்த்து, எந்த ஒரு தெய்வத்தையும் பார்த்து, ஆகா நம்ம இவனா சாமி சிவபெருமான்கிட்ட வந்து கும்பிட்டோம், இன்றைக்கி வேறு சாமி போய் கும்பிடலாம்ப்பா, இந்த ஆளுக்கிட்ட ஒன்றும் நடக்கலைன்னு பிற தெய்வத்துக்கிட்ட போனால் அந்த பதிகம் படித்து நம்ம என்ன பலன்? அப்போ சொட்டுணை வேதியன் ஜோதி வழியான நீங்கள் இது ஒரு வருஷம் இல்லை, நீங்கள் சாகிற வரைக்கும் படித்தா கூட எந்த பலனையும் தராது. அந்த பதிகம் என்ன சொல்லியிருக்குது? அப்போ அதான் சொல்கிறார், அந்த நூல் என்ன சொல்லியிருக்குதோ அந்த நூலின் வண்ணம் நம்ம நின்றதானே அது. கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக சொல்கிறாரே இல்லையா? அந்த நூலை நம்ம படிக்கிறோம்னா அந்த நூலின் நூலாக நம்ம நிற்கணும். என்ன சொல்லியிருக்காரு? தேவாரம் என்ன சொல்லியிருக்குது? அந்த இதுதான் நம்ம அடியார்கள் பலரும் அதுதான் மன வருத்தத்தை உண்டாக்குது. சிவத்தை நல்லா படிக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறேன்றாங்க, ஆனால் நம்ம பிற தெய்வத்துக்கிட்ட சென்றுறாங்க. கொஞ்ச நாள் எதனா ஒரு துன்பம் வரட்டுமே உடனே பொறுதை தொடர்ந்து வரான், 10 பிரதோஷம் வரான், பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் எல்லாத்தையும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறான். 1 2 இல்லை, எல்லாம் வாங்குறாங்க, அதை வாங்குறாங்க, நானும் குடும்பத்தோடு வராங்க, எல்லாம் பூஜை பண்ணுறாங்க. திடீர்னு அவங்க குடும்பத்தில் எதனா ஒரு பிரச்சனை வந்துட்டா அதோடு அந்த சாமியை மறந்துடுறான். இடுக்கண் பட்டு இருக்கினும் இருந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவும் அல்லோம். ஒரு தெய்வ சங்கரன் தாளை என்று பிற தெய்வத்தை சொல்கிறார் மாணிக்க. அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சூடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமான வா பாடி தெல்லேனும் கொட்டாமோன்னு அற்புதமாக சொல்லுகின்ற இறைவன் எது? அதான் சொல் வான்கே அதை அற்புதமாக உணர்ப்பதை சொல்கிறாரு. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மன நின்பால், தாழ்த்துவதும் தாம் முயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சூழ்த்த மதுகரம் உருளும் தார்வோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவேன் இறைவா. அப்படிப்பட்ட மாணவர்களும் உன்னை வழிபாடு செய்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால் தன்னை அனைவரும் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. ஆனால் அடியேன் உண்மை வழிபாடு செய்கின்றேன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பாழ்த்த பிறப்பை நீ அறுத்து விடுவாய் என்றுதான் அல்லவா உன்னை வழிபாடு செய்கிறேன் என்று இறைவன் சொல்கிறார். அப்படிப்பட்ட நாம் எது சங்கரன் அல்லாது கனவேயும் பிறதேயும் காண்பறிய கனைக்கழலும் நனவே எனை பிடித்து ஆட்கொண்டவா நைந்து நெஞ்சம் சினவே கண்ணீர் மல்க தெல்லியனும் கொட்டான். இறைவன் தாளன்றி பிற தெய்வத்தை வழிபாடு செய்யணும். நம்ம இந்த திருமுறையெல்லாம் படிக்கிறோம், நம்ம திருவாசக தேவரெல்லாம் படிக்கிறோம், தொடர்ந்து பிரதோஷ பூஜைக்கு போகிறோம். ஆனால் இது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான ஒன்று எதுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட மரணமே வருவாயினும் கூட அரண் நாமத்தை மறவாத நெஞ்சம் நமக்கு தர வேண்டும். நற்றவா உன்னை நான் மறைக்கிறோம் சொல்லு நான் நமச்சிவாயவே அடியின் இறுதியாக கூறி நிறைவு செய்கின்றேன். அப்படிப்பட்ட நம்ம எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, இறைவனாகிய சங்கரன் தாளை நாம் அனுதினமும் நம் நெஞ்சிலே பசுமரத்தாணி அறைந்தாற்போலே பதித்து சைவர்களாகிய நாம் எம்பெருமான் அன்றி பிற ஒருவரிடம் நாம் கை ஒருபோதும் தூக்கக்கூடாது. இறைவன் தாளன்றி நாம் பிற தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடாது. மரணமே சங்கலிப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, சங்கரன் தாள் மறவாத எண்ணத்தை சுவாமி நமக்கு நல்க வேண்டும் என்று சொல்லி இதுகாலம் வரைக்கும் சுவாமி அற்புதமாக நாம் வழிநடத்ததை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைந்து நாம் நிறைவு செய்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.